ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஆமாம் கரெக்ட், நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குறீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் ஆளில் போட்டுக்காங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், இது ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ரேஷியோ, ரிசொல்யூஷன், ஃப்ரேம் ரேட், பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் பாட்சை கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண போகிற வீடியோ கிளிப்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் ஸ்லோமோ ஆக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கேப்கட்டில் கொடுத்து உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோவை ஆட் பண்ணி ஸ்லோமோ ஆக்கி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ சாங் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் டேரெக்டாக ஃபுல்லாகவே நான் ஆட் பண்ணியிருக்கேன் எக்ஸாம்பிளுக்காக. ஸோ இந்த மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி உள்ள தேவையில்லைன்னு நினச்சிங்க ஃபுல்லாகவே கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி முன்னாடி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை அப்படியே ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. 90 டிகிரி கொடுத்துருங்க. ஸோ அப்போனா தான் நம்ம கரெக்டாக இருக்கும். கொடுத்துட்டு அப்படியே பேக் வாங்க. பேக் வந்துட்டு இப்போ மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மேலே கீழே பிளாக் இருக்குது, அதை ஃபில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சாங் ஆட் பண்ணிக்கோங்க. சவுண்ட் இருந்தாலும் மியூட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் ஆட் பண்ண போகிற அந்த பர்டிகுலர் லைனை மட்டும் கரெக்டாக ஆட் பண்ணி கரெக்டாக கொஞ்சம் மார்க்கும் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் லிரிக்ஸ் ஆட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு சில மார்க் மட்டும் வச்சுட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்க கிளிப்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க் பண்ணுற எப்போல்லாம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த லிரிக்ஸ் எங்கே முடியுதோ அங்கே நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணாலே மார்க் ஆயிரும். இதே மாதிரி தான் அடுத்தடுத்து எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. பின்னாடி எக்ஸ்ட்ரா கிளிப் எல்லாம் நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் ரேண்டமாக தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டில் போங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தேவையான லிரிக்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லிரிக்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா மேலே, ஸோ அந்த லிரிக்ஸ் நான் இப்போதைக்கு நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா டெலான்ஸ் சிக்னேச்சர் பர்சனல் யூஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபாண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் சிங்கிள் லைனாக இருக்க மாதிரி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த டிக் மார்க் கொடுத்து பேக் வந்துடுங்க. அதுக்கப்புறம் மார்க்கில் போயிட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2வது லிரிக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது கீழே வரும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த லிரிக்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபாண்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்சர் அப்படின்ட்டு ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணிங்க. ஃபஸ்ட் லிரிக்ஸ் ஆட் பண்ணோம்ல அதோட கம்மியாக தான் இருக்கணும். ஸோ கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட் லிரிக்ஸோட இந்த லிரிக்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி லிரிக்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பேக் வந்தீங்க அப்படின்னா இதுவும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா பேக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே லிரிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு மட்டும் ஒரு எஃபெக்ட் தனியாக ஆட் பண்ணணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்னு இருக்கும், அதில் டெக்ஸ்ட் ப்ராக்ரஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் டைப் இன் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எண்டில் 2 அனிமேஷன் கொடுத்துருப்பான், கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சென்டராக வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்சர் வந்து கீழே வந்து அண்டர்லைன் மாதிரி இருக்கும், அதை வந்து நன்னா மாற்றி விட்ருங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிரிக்ஸ் ஒன்று ஒன்றா ஷோ ஆகும். ஸோ நமக்கு அது நல்லாயிருக்கும். ஸோ பார்க்கறது டைப் பண்ணுற மாதிரியே இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குரூப்பாக மாற்றணும். அதுக்கு முன்னாடி இந்த 2 லேயரையும் பார்த்தீங்கன்னா காப்பி லேயர் பண்ணிவிட்டு அடுத்த மார்க்கில் போயிட்டு பேஸ்ட் லேயர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து டைமர் ஐக்கான் யூஸ் பண்ணி கட் பண்ணுங்கள். நார்மலாக கட் பண்ணாதீங்க, அந்த எஃபெக்ட் நமக்கு வராது. ஓகே, நான் 2 லேயருமே இப்போ கட் பண்ணிட்டேன். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கான எஃபெக்ட் அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, பேக் வந்துடுங்க. இப்போது அகைன் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே குரூப்பாக மாற்றிடணும். மொதல் 2 லிரிக்ஸை ஒரு குரூப்பாக மாற்றிடுங்க. அதே மாதிரி அடுத்த 2 லிரிக்ஸை ஒரு குரூப்பாக மாற்றி விட்ருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எமோஜி வரும். ஸோ நான் அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அந்த குரூப் 1 இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணி எஃபெக்ட் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டேஷன் அண்ட் வார்ப்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் வேவ் வார்ப்புன்னு அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ கொஞ்சம் லேக் ஆகுது. ஓகே, வேவ் வார்ப்புன்னு இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட் இடத்துல பர்சன் இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு 30 கொடுத்துருங்க. 30 கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷனுக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்டில் இந்த மாதிரி 2வது அனிமேஷனுக்கு கொடுத்துருங்க. இப்போ 2வது அனிமேஷனுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா அப்படியே இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 40 கொடுத்துருங்க கரெக்டாக. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் ஸ்பேஸிங் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் மேக்னிட்யூடுன்னு இருக்கா, இது 4 இருக்கும். அதை வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாயிண்ட் மட்டும் 0.1 மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் டேம்பிங் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் அகைன் ஒரு மேக்னிட்யூடு இருக்கும். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 50 கொடுத்துருங்க. ஸோ போதும்.
ஓகே. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே பேக் வந்துடுங்க. இப்போ நீங்க ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வேவ் ஆகுறது நல்லாவே தெரியும். இன்னும் நல்லா வேவ் ஆகுறது காமிக்கிறதுக்காக அகைன் ஆட் எஃபெக்ட் கொடுத்து, அதே டிஸ்டேஷன் வார்ப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில ஃப்ராக்சல் வார்ப் ஓப்பன் இருக்கா? ஸோ அந்த இத கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் குடுத்துருங்க. ஸோ இந்த மாரி குடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இத ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் கீழ ஸ்க்ரோல் பண்ணுங்க. அதில மேக்னிட்யூட் அப்படின்னு இருக்கும். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.200 இருக்கும். அதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0.005 இந்த மாரி குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேற எந்த சேஞ்சும் பண்ணாதீங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் வந்துருங்க. பொசிஷன் அப்படின்னு இருக்கா? ஸோ இத கிளிக் பண்ணி ஸ்டார்ட்டிங்ல ஒரு அனிமேஷன் கீ, அதுக்கப்புறம் எண்டுல இந்த மாரி 2 அனிமேஷன் குடுத்து, ஃபர்ஸ்ட் அனிமேஷனுக்கு வேல்யூ அப்படியே இருக்கட்டும். 2வது அனிமேஷன் கீழ வேல்யூ பார்த்தீங்கன்னா, ஒய்யில போயிட்டு ஒரு 3000 குடுத்துருங்க. ஒரு 3000க்கு மேல குடுத்துருங்க. ஸோ 3000லேருந்து 3100க்குள்ள அந்த மாரி வேல்யூ குடுத்துருங்க. அதுக்கப்புறம் இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, வேவ் ஆகுறது நல்லாவே தெரியும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா, அந்த லிரிக்ஸ் நல்லா தெரியலாட்டி, அந்த வீடியோ கிளிப்ல உள்ள பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டி போயிட்டு குறைச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா, லிரிக்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா, லிரிக்ஸ நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். ஸோ அந்த மாரி ஆட் பண்றது பெருசு இல்ல. எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கரெக்ட்டா அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். ஸோ என்ன வேவ் ஆகும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இது 2 எஃபெக்ட்ட கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதே மாரி தான் இப்போ ரொட்டேட் பண்ணி வைக்கிறதுக்காக ரொட்டேட் இந்த மாரி பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிட்டு, எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கரெக்ட்டா அலைன் பண்ணி வைங்க. ஸோ இந்த மாரி வச்சுட்டீங்க அப்படின்னா, லிரிக்ஸ் பார்க்கறதுக்கே நமக்கு சூப்பரா தெரியும். ஓகே. அந்த எமோஜிலாம் எப்படி ஆட் பண்றது? எப்போதும் போல தான். நார்மலா எமோஜி ஆட் பண்றது தான். ஸோ நான் சொல்றேன். ஓகே. இப்போ இந்த 2வது குரூப்ல தான் நம்ம எமோஜி ஆட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அத அன்குரூப் பண்ணிடலாம். ஓகே. இப்போ எப்படி ஆட் பண்ணுவீங்க அப்படின்னா, நார்மல் தான். ஸோ ப்ளஸ் ஐகான கிளிக் பண்ணுவீங்க. டெக்ஸ்ட் போவீங்க. ஸோ உங்களுக்கு தேவையான அந்த எமோஜ நீங்க டைப் பண்ணிக்கிங்க. ஸோ டைப் பண்ணி முடிச்சுட்டு, அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, கலர் இருக்கும். ஸோ அந்த இத கிளிக் பண்ணிக்குவீங்க. சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கலர கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அதில 3 ஆப்ஷன் வரும். அது 3வது ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, கீழ 4 ஆப்ஷன் வரும். அது 4வது ஆப்ஷன ஃபுல்லாவே டிக்ரீஸ் பண்ணி விட்டீங்கன்னா, அந்த மாரி டிரான்ஸ்பரண்டா கிடைக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன எமோஜி ஆட் பண்ணியிருக்கோமோ, அந்த இது நல்லாவே தெரியும். ஓகே. இவ்வளோ தானே எப்போதுமே ஆட் பண்றது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எமோஜ அந்த மாரி லிரிக்ஸ் கீழ கொண்டு வந்துட்டு, பேக்ல எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா, அந்த மாரி கட் பண்ணிக்கங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, நார்மல் எமோஜி. இதுவே இப்ப நம்ம ஐஃபோன்ல எமோஜி இருக்கும் பார்த்தீங்களா? அது மாரி ஆட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு ஒரு ஃபாண்ட் இருக்கு. அந்த ஃபாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நார்மல் எமோஜ ஐஃபோன் எமோஜா மாத்திரும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, டெக்ஸ்ட் போங்க. டெக்ஸ்ட் போயிட்டு அதில ஃபாண்ட் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு, எமோஜ் ஃபைல் அப்புட்ன்னு ஒரு ஃபாண்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த ஃபாண்ட் நான் குடுக்குறேன். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா, ஒரு 20 எம்பி ஸோ அந்த சம்திங்ல வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, எல்லா எடிட்டிங் ஆப்ஸ்க்குமே சப்போர்ட் ஆகும். ஆனா இப்போதைக்கு CapCutல சப்போர்ட் ஆகல. ஸோ ஃபியூச்சர்ல ஆகலாம். ஸோ ஆகாமலும் போலாம். ஸோ பார்ப்போம். ஸோ அதுக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஓகே. இப்ப நான் அந்த எமோஜ ரிமூவ் பண்ணிட்டு, இந்த எமோஜி நான் ஆட் பண்றேன். ஸோ இந்த மாரி எமோஜிலாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாரி ப்ரொஃபஷனலா இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எமோஜா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. ஜஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது 3யும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குரூப்பா மாத்தி விட்டுருங்க. ஸோ குரூப்பா மாத்திட்டு, அதுக்கப்புறம் என்ன மறுபடியும் இந்த சைட்ல என்னென்ன எஃபெக்ட் ஆட் பண்ணோமோ, அத அப்படியே அந்த எஃபெக்ட்ட இதில காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்குவோம். ஓகே. இப்ப எப்போதும் போல காப்பி லேயர் பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி லேயர் பண்ணிட்டு, இந்த இதில போயிட்டு, அதே மாரி பேஸ்ட் செல் போல சின்ன ஆரோ மார்க் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணிட்டு, மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த எஃபெக்ட் 2யும் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் குடுத்துருங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாரி வச்சுட்டீங்க அப்படின்னா, பார்க்கவே கொஞ்சம் லுக் வைஸ் நல்லாயிருக்கும். ஓகே. இப்ப நான் ஜஸ்ட் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்கு நீங்க பாருங்க. சும்மா நான் ரேண்டமா மார்க் வச்சு, ஸோ இந்த மாரி ஆட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் ஒரு மாரி இருக்கும். அதுவே நீங்க கரெக்ட்டா மார்க் வச்சு, கரெக்ட்டா அந்த லிரிக்ஸ்லாம் ஆட் பண்ணீங்க அப்புட்ன்னா, பார்க்கவே நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு மாடல் தான். ஸோ இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலா பண்ணது நீங்க ப்ரிவியூல பார்த்துருப்பீங்க. இதில யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல, நம்ம Telegram சேனல்ல, WhatsApp சேனல்ல, Instagram பாட்காஸ்ட்ல எல்லாத்துலயும் நான் குடுக்குறேன். 3லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 லிங்க்குமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். ஸோ டாட்டா, பாய் பாய். சி யூ.